ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் 2020 தட்கால டிக்கெட் ஆன்லைனில் ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஐஆர்டிசிஎஸோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் வரும். அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகட்டும். ஐஆர்டிசிஎஸ் அஃபிஷியல் இந்தியன் ரயில்வேஸ்னு இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு வரதையே கிளிக் பண்ணுங்கள். அதுவே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நான் இனிமேல் தான் ரிஜிஸ்டரே பண்ணணுன்னா ரிஜிஸ்டருக்கு உண்டான ப்ராசஸை நீங்கள் பண்ணலாம். நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால லாகின் பண்ணிக்கிறேன். லாகினை 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஆர்டிசிஎஸ் ஒரு 3 டைம்ஸ் தான் அட்டம்ஸ் கொடுக்குறாங்க. இல்லைன்னா பாஸ்வேர்டு தெரில அக்கௌண்ட்ஸையே பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்துடலாம். சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணும், ஃப்ரம்மை கரெக்டாக போட்டுக்கோங்க, டூவும் கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது விசாகப்பட்டினம் அப்படின்னு கொடுக்குறேன். விசாகப்பட்டினம் டு மெட்ராஸ் சென்னை, ஓகேவா? சென்னை வரைக்கும் நான் கொடுக்குறேன். என்றைக்குன்னா தட்கால் டிக்கெட் எப்பயுமே ஒரு முந்தின நாள் மட்டும்தான் போட முடியும். அதனால நான் நாளைக்கு டிக்கெட் போடுற மாதிரி போட்டிருக்கேன். என்ன கிளாஸ், செகண்ட் ஏசியா, தேர்ட் ஏசியா, ஸ்லீப்பரா, அதையும் போட்டுக்கோங்க. இன்னொன்று ஸ்லீப்பர்னால் 11 o'clock ஓப்பன் ஆகும். இதே தட்கால் தேர்ட் ஏசிக்கெலாம் பார்த்திங்கன்னா 10 o'clock தட்கால் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டகிரி, தட்காலில் போடுற மாதிரி இருந்தால் தட்கால் கொடுக்கணும். ஜென்ரல்னு கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் கூட மாற்றினா கூட மேலே பார்த்தீங்களா 4 ஒரு 5 பாக்ஸ் இருக்குல்ல, அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். தட்காலில் போகணுமா இல்லை ஜென்ரலாக, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டாக, இந்த மாதிரி நிறையா இது மாற்றிக்கலாம். ஏசி கூட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதெல்லாம் மாற்றுறது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓகே. பட் நீங்கள் தட்கால் போடுறீங்க அப்படின்னா தட்கால் கொடுத்தீங்க 10 o'clock போட்டிங்கன்னா அது ஏசிக்கு போடலாம். 11 o'clock போட்டிங்கன்னா அது ஸ்லீப்பர், சிட்டிங்ஸு, ஜென்ரலுக்கு போட தேவையில்ல, ஸ்லீப்பர் சிட்டிங்ஸ்க்கெலாம் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா மேலே மை அக்கௌண்ட் இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களோட மாஸ்டர் லிஸ்ட்டெலாம் வரும். அந்த மாஸ்டர் லிஸ்ட்டெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, அது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் தட்காலில் டிக்கெட் போட முடியும். சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே வேலெட்டுன்னு இருக்கும். அந்த வேலெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அமௌண்ட் அதில் ஜென்ரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அமௌண்ட்டுக்காக டெபிட் கார்டு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நம்பரை டைப் பண்ணி அப்படி இப்படின்னு போட்டுட்டு நம்மளுக்கு இஎம்ஐ ஓடிபி வரக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். ஸோ வேலெட்டில் ஃபஸ்ட்டே ஒரு 2 நாளைக்கு பிஃபோர் இல்லைனா டே பிஃபோரே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சும்மா இப்போ உங்களுக்கு காட்டுறக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் லிஸ்ட்லாம் காமிக்கும். அதில் உங்கள் பேங்க் என்னவோ அதை கொடுத்து மேக் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட்டு டெபாசிட் ஆயிரும். இப்படி டெபாசிட் ஆகிருந்ததுன்னா நம்ம தட்காலில் டிக்கெட் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க வேலெட்டில். தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட மாஸ்டர் லிஸ்ட்டில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வச்சு வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தட்காலில் டிக்கெட் ட்ரை பண்ணாவே மோஸ்ட்லி கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கமெண்ட்ஸில் கன்ஃபார்ம் சிஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போடுங்க. தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட், வேறு அப்கமிங் வீடியோஸ் என்னென்ன போடலாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக போடுவேன். தேங்க்யூ, பாய். இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.